வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ கட்சியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் வந்து தேர்தல் டைம் 2026 தேர்தல் டைமில் டிஆர்பி நிறைய அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் 60 அனைவருக்குமே மாற்றணும் அப்படின்ற கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 புதிய தேர்வு அறிவிப்புகள் யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ மற்றும் டெட்டு. ஸோ இந்த 4 தேர்வுகளை உடனடியாக நடத்தியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 149 ஜிஓவை ரத்து செய்ய இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,50,000 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் நியமிக்கப்படுவது உறுதி. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி நியமனமாக தற்சமயம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1,50,000 ஆசிரியர்கள் வந்து தற்சமயம் பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்றது எதிர்பார்க்குறது. ஸோ டெட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் சரி அனைத்து கம்யூனிட்டிக்குமே பாஸ் என்ற ஆல் பாஸ் என்ற அறிவிப்பை நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக விரைவில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டில் நீதிமன்ற வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பாக விரைவில் வர இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 4 தேர்வுகளுடைய அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. ஸோ காமன் டெட்டுக்கு உண்டான தேர்வு தேதிகளையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாகவே தினசரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி குறிக்கோளாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பழைய ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஆர்பியில் கொண்டு வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அடுத்து யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ மற்றும் டெட் தேர்வுடைய அறிவிப்புகள். ஸோ இந்த 4 தேர்வுகளுடைய அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ இன்னொரு சில தினங்களில் இதற்கு முக்கியமான அப்டேட்டையும் நமக்கு கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய ரிவர்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இது இன்னும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா உடனடியாக உங்களுடைய டிஆர்பியோடைய இணையதள போர்ட்டலுக்கு போய்ட்டு செக் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ஸோ டெட்டில் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் தான் அனைவருக்குமே. அனைத்து கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி 60 மதிப்பெண்கள் எடுத்தால் டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். இதற்கு உண்டான நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த வகையான தகவல்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி, டிஆர்பி, டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஓ ஸோ இந்த மாதிரி அனைத்து வகையான எக்ஸாம் சம்மந்தமான நியூஸ்கள் அனைத்துமே நம்ம சேனலில் ஒருங்கிணைந்ததாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாடு அரசு டெட் தேர்வு குறித்த சம்பந்த கேள்விகளை நீங்கள் கேட்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.